வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உலகையே மாற்றத் துடிக்கும் புதுமையான சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த குணமும் கொண்ட ஒரு மாபெரும் ஆளுமையாக திகழ்வீர்கள். உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஒரு முற்போக்கான மற்றும் அறிவார்ந்த சிந்தனையை கொடுக்க, ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு கட்டுக்கடங்காத நேர்மையையும் தர்மத்தையும் ஒருங்கே வழங்குகிறார். நீங்கள் எப்போதுமே ஒரு தனித்துவமான மனிதராக இருக்க விரும்புவீர்கள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளை காட்டிலும் உங்கள் உள்மனம் சொல்லும் நீதிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானவராகவும் மற்றவர்களுடன் மிக விரைவாக பழகும் சுபாவம் கொண்டவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒரு ஆழமான தேடல் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் ஒளிவுமறைவின்றி பேசும் உங்கள் குணம் சிலருக்கு கசப்பாக இருந்தாலும் உங்கள் நேர்மையை அனைவரும் ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்வார்கள். ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டையும் சமமாக பார்க்கும் ஒரு பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலேயே அமையப்பெற்றுள்ள ஒரு வரமாகும். பிறருக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வம் இருக்கும். அதே சமயம் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை யாராவது பறிக்க நினைத்தால் நீங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். வாழ்வில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கலங்காமல் நின்று வெற்றி பெறும் வல்லமை கொண்ட நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு அறிவுஜீவியாகவே மதிக்கப்படுவீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பாசமானவராகவும் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக்கொண்டு வாழ்பவராகவும் இருப்பீர்கள். கும்பலக்னத்தின் தாக்கத்தால் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு நண்பரைப் போலவே பழகுவீர்கள் மற்றும் அவர்களின் கருத்துக்களுக்கு எப்போதும் உரிய மரியாதை கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு அறிவுபூர்வமான மற்றும் முற்போக்கான புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் அவர்கள் உங்கள் லட்சியங்களுக்கு பெரும் துணையாக இருப்பார்கள். பெற்றோர் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தாலும் அவர்களின் பழைய சிந்தனைகளுடன் நீங்கள் சில நேரங்களில் முரண்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த முரண்பாட்டிலும் ஒரு நியாயம் இருக்கும். குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்துவதில் நீங்கள் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பீர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களிடையே ஒரு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு கலகலப்பான மற்றும் அதே சமயம் அறிவுபூர்வமான சூழல் இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து விடுவீர்கள்.
உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் தியாகங்கள் மற்றும் உதவிகள் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு பெரிய மனநிறைவை கொடுக்கும். விருந்தோம்பலில் நீங்கள் ஒரு கைதேர்ந்தவர் என்பதால் உங்கள் இல்லம் எப்போதும் நண்பர்களாலும் விருந்தினர்களாலும் நிறைந்து காணப்படும். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் எடுக்கும் முடிவே இறுதியானதாகவும் அதே சமயம் அனைவருக்கும் நன்மை பயப்பதாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு சிறந்த வியூகவாதியாகவும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்பாத ஒரு சுதந்திரமான வணிகராகவும் வெற்றி பெறுவீர்கள். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக பொருட்கள் விற்பனை அல்லது மென்பொருள் தொடர்பான தொழில்களில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக்கொண்டு அதை உங்கள் தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் ஒரு முன்னோடியாக இருப்பீர்கள் என்பதால் உங்கள் நிறுவனம் நவீனமாக இருக்கும். வியாபாரத்தில் பணத்தை விட நேர்மையும் சமூக அக்கறையும் முக்கியம் என்று கருதுவதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மனநிறைவையும் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கும். உங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல நடத்துவீர்கள் மற்றும் அவர்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொள்வதால் உங்கள் நிறுவனம் சீராக வளரும். தொழிலில் ஏற்படும் நுணுக்கமான மாற்றங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்களுக்கு இருப்பதால் சந்தை போட்டிகளை மிக எளிதாக முறியடித்து விடுவீர்கள். நேர்மையான முறையில் மட்டுமே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பதால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நிலையான நற்பெயர் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும். உங்கள் விடாமுயற்சியும் திடமான திட்டமிடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மற்றும் செல்வாக்குமிக்க தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு மிகவும் நேர்மையான மற்றும் திறமையான பணியாளராக மேலதிகாரிகளால் எப்போதும் மிக உயர்வாக மதிக்கப்படுவீர்கள். அலுவலகத்தில் எந்த ஒரு சிக்கலான வேலையை கொடுத்தாலும் அதை துல்லியமாகவும் ஒரு புதிய கோணத்திலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிடும் வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமேனென்றால் உங்கள் திறமையை யாராலும் புறக்கணிக்க முடியாது. தகவல் தொழில்நுட்பத்துறை, ஆராய்ச்சித்துறை அல்லது மக்கள் நலன் சார்ந்த அரசு துறைகளில் நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலையை அடைந்து பெரும் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் ஒரு தோழமையான உறவை வைத்திருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக நின்று உதவுவீர்கள். உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் என்பதால் அதன் மூலம் பெரும் வளர்ச்சி அடைவீர்கள். மேலதிகாரிகள் கடினமான மற்றும் பொறுப்பான பணிகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள், ஏனென்றால் நீங்கள் எதையும் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் ஏற்படும் வீண் அரசியல்களை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு எப்போதும் மேன்மையை உண்டாக்கும் ஒரு சிறந்த குணமாகும். உங்கள் தனித்துவமான செயல்திறனால் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவீர்கள் மற்றும் அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதோடு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் தேடித்தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்போதுமே ஒரு தன்னிறைவு பெற்ற மற்றும் பாதுகாப்பான நிலையை கொண்டிருப்பீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் வருமானம் உங்கள் உழைப்பிற்கு ஏற்றவாறு படிப்படியாக உயரும் என்பதால் நிதி ரீதியாக நீங்கள் ஒரு நிலையான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கும்ப லக்னம் என்பதால் சேமிப்பதில் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் இருக்கும் மற்றும் தேவையற்ற ஆடம்பரங்களை விடுத்து தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே செலவு செய்வீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் தர்ம காரியங்களுக்காகவும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் தாராளமாகவே கொடுத்து கொண்டே இருக்கும். நிலம், வீடு மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும் என்பதால் அதில் கவனம் செலுத்தலாம். அவ்வப்போது வரும் எதிர்பாராத விரய செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு அவசர கால நிதியை சேமித்து வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது மிகவும் ஆலோசித்து செய்வது நல்லது. இல்லையெனில் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகி உங்கள் மனதை சற்று வருத்தக்கூடும். உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது என்பது உங்கள் பொருளாதார பலமாகும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிக்கனம் மற்றும் சேமிப்பு ஆகிய இரண்டையும் சமமாக பேணுவதால் உங்கள் எதிர்காலம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் மிகுந்த அக்கறை காட்டுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். கும்பலக்னம் என்பதால் உங்கள் கால்களின் கீழ்ப்பகுதி மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வர வாய்ப்புள்ளது.
தனுசு ராசி என்பதால் இடுப்பு மற்றும் தொடைகளில் வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். முறையான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதும் போதிய அளவு நீர் அருந்துவதும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் புத்துணர்ச்சி பெறவும் உதவும். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் வலிமை பெறவும் உங்களுக்கு மிகச் சிறந்த வழியாக இருக்கும். உணவில் அதிகப்படியான காரம் மற்றும் எண்ணெயை சேர்த்துக் கொள்வதை குறைத்துக் கொள்வது உங்கள் செரிமான மண்டலத்திற்கு மிகுந்த நன்மையை தரும். அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதிகப்படியான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வது உங்கள் உடலை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு எளிய முறையாகும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்க்கும் ஒரு சிறந்த பெற்றோராகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் வளர்ந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். அவர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் எப்போதும் தயாராக இருப்பீர்கள் என்பது உங்கள் பிள்ளைகள் அறிந்ததே. அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் அன்பும் வழிகாட்டுதலும் அவர்களின் எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான பாதையில் கொண்டு செல்லும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக நற்பண்புகளுடன் வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் குடும்பப் பெயரை உலகறியச் செய்யும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஒவ்வொரு நியாயமான ஆசையையும் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் புதிய இடங்களை காண வேண்டுமென்ற தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது உலக அதிசயங்களை காணும் பயணமாகவோ இருக்க வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. கும்பலக்னம் மற்றும் தனுசு ராசி என்பதால் புனிதப் பயணங்கள் மேற்கொள்வதும் வெளிநாடுகளுக்குச் செல்வதும் உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியையும் புத்துணர்வையும் கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவியாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் அல்லது உயர்கல்வி கற்கும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாகச் செல்வது உங்கள் பாதுகாப்பிற்கு எப்போதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கும்பலக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் சமூகத்தின் ஒரு அங்கீகாரமாகவும் மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சனியின் நிதானமும் குருபகவானின் அருளும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் உறுதியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.
சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான பிடிவாதத்தை தவிர்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன் இருந்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வபக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை மிக விரைவில் அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தரும். உங்களிடம் உள்ள விவேகமும் தர்மகுணமும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்களை ஒரு நேர்மையான மற்றும் அறிவார்ந்த மனிதராகவே மதிப்பார்கள். நீங்கள் செய்யும் சிறு உதவியும் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதால் உங்கள் கைகள் எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும். வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் எப்போதும் மன அமைதியுடன் இருக்க முடியும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை உலகம் உங்களுக்கு ஒரு நாள் பெரிய அளவில் வழங்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை மட்டும் சரியாக செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் தகுந்த நேரத்தில் வழங்கி உங்களை வெற்றியாளராக மாற்றுவார் என்பது உறுதியாகும். எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுங்கள் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் பெயரும் புகழும் இந்த மண்ணில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையில் உங்கள் நற்செயல்கள் அமையும். உங்களை சார்ந்தவர்களும் உங்கள் வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் உங்கள் வம்சம் உங்களை எண்ணி பெருமைப்படும். ஒரு நிறைவான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். நலமுடன் வாழுங்கள், வளமுடன் வாழுங்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.